கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நம் தியானிக்க போகிற வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பு பிள்ளைகளே, நம்ம கடந்து போன வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நஷ்டத்தை அடைஞ்சிருப்போம், அல்லது நம்ம இழப்புகளை சந்திச்சிருப்போம், நிறைய காரியங்களை தோல்விகளை சந்திச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம யோசிப்போம், இசப்பா என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வாரேனே, என் வாழ்க்கையை இப்படியே தொடர்ந்து போயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையை குறித்து நம்ம கவலைப்படுவோம். அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, உன் கடந்து வந்த பாதைகளை நீ என்னென்ன துன்பங்களை சந்திச்சியோ, என்னென்ன பாடுகளை சகிச்சு கொண்டியோ, நீ அதெல்லாம் எனக்கு வருகிற நாட்களில் உனக்கு எல்லாத்தையும் நினச்ச மாற்றி தரப்போகிறேன், நிம்மதியான வாழ்க்கை தரப்போகிறேன். அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இனி எந்த விதமான தீமையும் நினைச்சே போகிறதில்ல, காண்பதில்லை, உனக்கு நன்மையான காரியங்களை நான் தரப்போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்தா ஒரு வாக்கு கொடுக்குறாரு. உன் நடுவில் நான் இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, உங்களை நடுவில் நான் இருக்கிறேன், நீங்கள் அதை விசுவாசிங்க. நான் உங்கள் அருகில் இருக்கிறேன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்போது ஏசப்பா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தீங்கி நீங்கள் நினைச்ச மாட்டீங்க, காண மாட்டீங்க. வாழ்க்கையில் இனி உங்களுக்கு சந்தோஷம் காண்பீங்க, சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்வீங்களா, ஏசப்பா என் வாழ்க்கையில் நான் துன்பத்தின் கண்ட நாட்களை விட நன்மையான காரியங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறாரு, உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை தீங்கிலேருந்து விடுவிப்பார். நிச்சயமாக நம்புங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.